டாக் வித்கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குழந்தைகளுக்கான சிறுகதைகள் ஆதாமும் ஏவாளும், காயின் ஆபேல், சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பு, காணாமல் போன மகன், நோவா தாத்தா, ஈசாக்கு ரபேக்கா திருமணம் என பல தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம், செக் பண்ணி பாருங்க. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 122, எண்ணிக்கை 20ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. காதேசு நிகழ்ச்சிகள், ஏதோ மன்னன், இஸ்ரேலை தடுத்தல், ஆரோன் இறத்தல் என பல தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலைநிலத்திற்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றால் இந்த கொடிய இடத்திற்கு வரவழைத்து எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்தி மரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடிவரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளையிட்டபடியே மோசே ஆண்டவர் திருமுன்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்பொழுது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோசேயிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். காதேசிலிருந்து மோசே ஏதோ மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது, உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே, எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர். நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம். எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதரை அனுப்பினார். நாங்கள் இங்கு உமது எல்லையில் ஓரத்தில் உள்ள காதேசு நகரில் இருக்கிறோம். இப்போதும் நாடு வழியே எங்களை போகவிடும். நாங்கள் வயலினூடையோ திராட்சை தோட்டத்தினூடையோ கடந்து செல்ல மாட்டோம். எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம். எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம். ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாளெடுத்து வர வேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினார். இஸ்ரேல் மக்கள் அவனிடம், நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம். நாங்களோ எங்கள் கால்நடைகளோ தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம். கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும், வேறெதுவும் வேண்டாம் என்றனர். ஆனால் அவனோ, நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான். ஏதோம் திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான். இவ்வாறு ஏதோம் தம் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழிதர மறுத்தான். எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகி போயினர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து ஓர் என்ற மலைக்கு வந்தனர். ஆண்டவர் ஏதோம் நாட்டின் எல்லையில் ஓர் என்ற மலையில் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது,
ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான். நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டுக்குள் அவன் நுழைய மாட்டான். ஏனெனில் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். ஆரோனையும் அவனுடைய மகன் எலெயாசரையும் ஓர் என்ற மலைக்கு கூட்டிக் கொண்டு வா. ஆரோனின் உடைகளை உரிந்து அவற்றை அவனுடைய மகன் எலெயாசருக்கு உடுத்து. ஆரோன் தன் மக்களோடு சேர்ந்து கொள்ளப்படுவான், அங்கேயே இறப்பான். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் பார்வையிலும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறி போனார்கள். மோசே ஆரோனின் உடைகளை உரிந்து அவற்றை அவர் மகன் எலெயாசருக்கு உடுத்தினார். ஆரோன் அங்கேயே மலை உச்சியில் இறந்தார். பின் மோசேயும் எலெயாசரும் மலையை விட்டு கீழிறங்கி வந்தனர். ஆரோன் இறந்ததை மக்கள் கூட்டமைப்பு அறிந்தது. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரோனுக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். இவ்வாறு எண்ணிக்கை 20ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.